हाय फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம் நான் அன்பரசி இன்னைக்கு அன்பரசி கிச்சன்ல என்ன செய்ய போறோம் அப்படினா மாம்பழ ஹல்வா செய்ய போறோம் இந்த மாம்பழ ஹல்வா செய்யிறதுக்கு மாம்பழத்தோட ஒரு 3 ingredients சேர்த்தோம்னா போதும் சூப்பரான மாம்பழ ஹல்வா ரெடி ஆயிடும் வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஹல்வா செய்யிறதுக்கு முதல்ல மாம்பழத்தை ஒரு கப் அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இத நான் மிக்ஸில விட்டு நல்லா அரைச்சு எடுத்துட்டு வந்துற போறேன் பாருங்க இத மிக்ஸில போட்டுட்டோம் நம்ம நல்லா அரைச்சு எடுத்துட்டு வந்தோம் நல்லா கூழா அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டோம் பாருங்க சூப்பரா அரைச்சாச்சு அடுத்தது அடுப்புல ஒரு கடாய் வெச்சுக்கலாம் இந்த கடாய் இப்போ நல்லா ஹீட் ஆயிடுச்சு இதுல வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளரி விதை சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் வெள்ளரி விதை வறுத்துட்டு இத தனியா எடுத்து வெச்சுக்கலாம் அடுத்து நம்ம ஒரு கப் சோள மாவு எடுத்துக்கலாம் இந்த சோள மாவை ஒரு பவுல்ல சேர்த்துக்கிட்டு அது கூட 2 கப் தண்ணி ஊத்தி நல்லா கட்டி இல்லாம நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் கப்புக்கு எந்த அளவும் கிடையாது நீங்க சின்ன கப் எடுத்தாலும் பெரிய கப் எடுத்தாலும் எந்த கப் எடுத்தாலும் சரி அதால 2 கப் அளவுக்கு தண்ணி ஊத்தி நம்ம கட்டி இல்லாம கரைச்சி வெச்சுக்கலாம் நம்ம கார்ன் ஃப்ளவர் எந்த கப்ல எடுத்தோமோ அதே கப்ல ஒரு கப் சக்கரை எடுத்துக்கலாம் ஒரு கப் தண்ணி எடுத்துக்கிட்டு அதை நல்லா நம்ம அடுப்புல வச்சு நல்லா கொதிக்க விடலாம் கொதிச்சிட்டு நல்லா வருது இப்ப பாருங்க குட்டி குட்டியா பபிள்ஸ் மாதிரி நல்லா நுரைச்சிக்கிட்டு வரும் இந்த டைம்ல அதை தொட்டு பார்த்தா கையில வந்து சும்மா அப்படி ஒட்டணும் ரொம்ப வந்து கம்பி பதத்துக்கெல்லாம் போயிட வேண்டாம் பிசுக்கு பதம்னு சொல்லுவாங்க அது மாதிரி இப்படி ஒட்டும் அந்த பதம் வந்தா போதும் இந்த பதம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க மாம்பழத்தை இதுல சேர்த்தறலாம் பாருங்க உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எவ்வளவு நொர நொரையா வந்திருக்குன்னு இந்த மாதிரி டைம்ல நம்ம வந்து அரைச்சி வச்சிருக்க மாம்பழத்தை சேர்த்தறலாம் பாருங்க சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நம்ம கட்டி பிடிக்காம கைவிடாம நல்லா மாம்பழத்தை வந்து கரைச்சி விடணும் இப்போ இந்த சக்கரை பாகும் மாம்பழமும் சேர்ந்து நல்லா கரைஞ்சி வந்துருச்சு பாருங்க இப்போ இது வந்து நல்லா கொதிச்சிட்டு இருக்கு இந்த டைம்ல நம்ம தண்ணி விட்டு கரைச்சி வச்சிருக்க கார்ன் ஃப்ளவர் மாவை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா நம்ம கிளறி விடலாம் இதை சேர்த்து கிளறும் போது நமக்கு கட்டி பிடிக்காம பார்த்து கிளறணும் பாருங்க இந்த அளவுக்கு வந்து நம்ம கம்மியா கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றணும் ஊற்றி நம்ம கிளறி கொடுத்துக்கிட்டே வரணும் இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையுமே சேர்த்துட்டோம் சேர்த்ததுக்கு அப்புறம் கைவிடாம நம்ம கிளறலாம் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கலாம் சிம்மில் வச்சுக்கிட்டு நம்ம கைவிடாம கிளறிக்கிட்டே வரலாம் பாருங்க கிளறும் போது சின்ன சின்ன கட்டிகள் வந்துடும் அந்த மாதிரி வராத அளவுக்கு நம்ம நல்லா கிளறி கொடுத்துக்கிட்டே வரலாம் ஓரளவுக்கு நல்லாவே நம்ம நல்லா கிளறி கொடுத்துக்கிட்டே வந்துட்டு இருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா மாவெல்லாம் நல்லா வெந்துருச்சு நல்லா சுருண்டு வந்துகிட்டு இருக்கு பாருங்க ஓரளவுக்கு கட்டிகள்லாம் பிடிக்காம நல்லா மாவு வெந்து சூப்பராக சுருண்டு வந்துருச்சு இந்த டைம்ல வந்து லைட்டாக சட்டியில் பிடிக்க ஆரம்பிக்கும் அதனால அடி பிடிக்காம இருக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் பாருங்க ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு நான் கிண்டுறேன் இப்போவே ஒரு ஸ்பூன் ஊற்றுனதுக்கு அப்புறமே நல்லா சட்டியில் ஒட்டாமல் சுருண்டு வந்துட்டு இருக்கு நான் இதில் வந்து 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் இந்த 3 ஸ்பூன் நெய்யையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம நல்லா இதை வந்து கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இது கொஞ்சம் கொஞ்சமாக சட்டியில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வந்துருச்சு பாருங்க அப்படியே சுருண்டு கண்ணாடி பதத்துக்கு வந்துட்டு இருக்கு பாருங்க இந்த டைம் வந்தோடனே நம்ம வறுத்து வச்சிருக்க அந்த வெள்ளரி விதையை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு நல்லா எல்லா இடத்துக்கும் போகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்படி கரண்டி வச்சு அழுத்தி அழுத்தி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டால் எல்லா இடத்துக்கும் உள்ளெல்லாம் போயிடும் இப்போ பாருங்கள் வெள்ளரி விதையெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் இது பாருங்கள் இந்த ஹல்வா வந்து சட்டியில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வந்துடுச்சு இங்கே பாருங்கள் இதுதான் ஹல்வாவோட சரியான பதம் இந்த டைமில் ஒரு ட்ரே எடுத்துக்கிட்டு அந்த ட்ரேயில் வந்து ஒரு பட்டர் பேப்பர் போட்டிருக்கேன் மேலே கொஞ்சம் நெய் தடவி வச்சுருக்கேன் நல்லா சுருண்டு வந்த இந்த ஹல்வாவை இந்த ட்ரேயில் கொட்டிடலாம் ட்ரேயில் கொட்டிட்டு நல்லா நமக்கு எந்த அளவுக்கு அது தடிமனாக ஹல்வா வேணும்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா இப்படி தட்டி விடலாம் தட்டி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஆற வைக்கலாம் ஆற வச்சுட்டு நம்ம பீஸ் போடுறதுக்காக கட் பண்ணி விட்டுறோம் நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம் நான் பீஸாக போடலான்னு சொல்லிட்டு கட் பண்ணி விட்டுருக்கேன் இப்போ இது நல்லாவே இதில் இருக்க சூடு எல்லாமே ஆறட்டும் இது வெறும் சும்மா ரூம் டெம்பரேச்சரில் வச்சு ஆற வச்சாலே போதும் ஃப்ரிட்ஜில் எல்லாம் வைக்க தேவையில்லை அல்வா நல்லாவே ஆறிடுச்சு பாருங்க நான் ஃபேன் காற்றுல தான் வச்சுருந்தேன் 10 நிமிஷத்தில் ஆறிடுச்சு சூப்பராக ஆறி இருக்கு இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் பாருங்க இப்படி கவுத்துட்டு இது மேலே இருக்க பட்டர் பேப்பரை எடுத்துடலாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க நான் இது மேலே கொஞ்சோண்டு பிஸ்தா போடுறேங்க உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க இல்லைன்னா வேண்டாம் இதை வந்து ஏற்கனவே நம்ம வந்து சூடாக இருக்கும்போதே வந்து பீஸ் போடுறதுக்காக நம்ம கத்தியில் இப்படி கோடு போட்டு விட்டுட்டோம் இப்போ சும்மா இப்படி எடுத்தாலே வந்துடும் பாருங்க நான் இதை எடுக்கிறேன் பாருங்க எவ்வளோ சூப்பராக தனித்தனி பீஸாக வருது பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா சுட சுட சூப்பரான அல்வா ரெடி பண்ணிட்டோம் இந்த அல்வா செய்யறதுக்கு நம்ம கிட்ட மாம்பழம் இருந்துச்சுன்னா போதும் அது கூட சக்கரை கார்ன்ஃப்ளவர் மாவு நெய் இந்த 3 பொருள் இருந்துச்சுன்னா சுட சுட சூப்பரான இந்த அல்வாவை நம்ம ரெடி பண்ணிடலாம் நிறைய நெய் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து
ரீஃபைண்ட் ஆயிலோ இல்லை வெஜிடபிள் ஆயிலோ ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கிட்டு அது கூட 1 ஸ்பூன் நெய் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் சேர்த்து செய்யலாம். நெய் சேர்த்து தான் அல்வாவுக்கு செய்யணும்னு அவசியம் இல்லை, ஆனால் அது ஒட்டாமல் வரணுங்கிறதுக்காக தான் நம்ம சேர்க்குறோம். அதுக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் குறைவாக கூட நெய் சேர்த்து செஞ்சுக்கலாம். அவ்வளவுதாங்க, இந்த அல்வா ரெடி ஆயிடுச்சு. இந்த அல்வா வந்து மும்பையில் தாங்க ஃபேமஸ். இது பாம்பே அல்வா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த அல்வா எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.